வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சார்ட் கேஸிங் கொண்டு வந்திருக்கோம். சார்ட் கேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நம்பராக தெரியுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே வந்து இந்த மாதம் வருது இல்லைங்களா, அந்த 1, 2, 3 வரிசையாக வருது இல்லை டேட்டு. இந்த டேட்டு ஃபுல்லாகவே நமக்கு ஒரே மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதே தான் நம்ம பார்க்குறோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதிரி வரிசையாக வருது இல்லையா. இப்போ நமக்கு அக்டோபர் மாதம் ஆடின நம்பரும், அதே மாதிரி நவம்பர் மாதம் ஆடின நம்பரும், அதே மாதிரி டிசம்பர் மாதம் இப்போ ஆடின நம்பரும், இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். பட் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை மட்டுமே நம்ம மேட்ச் வச்சு கொண்டு வரோம். ஏன்னா இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச். அது ஃபஸ்ட்டு பாருங்கண்ணா, இங்கே வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 880 சரியா, 880 அப்படிங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கா. இந்த 880 வச்சு பார்க்கும்போது மறுபடியும் பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, மறுபடியும் இங்கேயும் பாருங்கள் மறுபடியும் என்ன கிடைக்கிது. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் இங்கேயும் 880 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கா. 880 மறுபடியும் கிடச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பர் வந்து நமக்கு ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு அப்படி அப்படியே மேட்ச் ஆகிடுது. பாருங்கள் இங்கே 880, அதே மாதிரி 880 இங்கே மேட்ச் ஆகுது. அடுத்து பாருங்கள் நமக்கு தொடர்ந்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 745, அடுத்து 475, அடுத்து பார்த்திங்கன்னா 740, அடுத்து நமக்கு இந்த 0 தூக்கி மறுபடியும் இங்கே வச்சு என்ன பண்ணிட்டாங்க 019. இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு அதே டேட்டில் வருது. அது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். ஒரே மாதிரி டேட்லேயே நமக்கு மேட்ச் ஆகி வருது. அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே பாருங்கள், அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 228, அடுத்து பாருங்கள் 253, அடுத்து வந்து அடுத்து 2 நம்பர் அப்படியே சேர்ந்த மாதிரி வருது பாருங்கள். 2 நம்பருமே சேர்ந்த மாதிரி 237. தொடர்ச்சியாக நமக்கு வந்து அந்த ஒவ்வொரு டேட்லேயும் நமக்கு எப்படி டேட் வைஸாக நமக்கு மேட்ச் ஆகிட்டே வருது. பட் அதை கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் உங்கள் கணக்கில் தான் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது பார்ப்போம். இங்கே வந்து பாருங்கள், அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 197 கொடுத்தாங்க. சி போர்டு 7 நம்பர் சரிங்களா. சி போர்டு 7 நம்பர் வந்துருச்சு. அடுத்து பாருங்கள் 337 சி போர்டு 7 நம்பர் திரும்ப கிடச்சிது சரிங்களா. அது மாதிரி தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நம்பர்லேயும் பாருங்கள் நமக்கு அடிக்கடி வந்து நமக்கு 7 நம்பர் சி போர்டிலே மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சி போர்டில் தான் நமக்கு இங்கேயும் சி போர்டில் தான் நமக்கு 7 நம்பர் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த அடுத்த நம்பரில் 0 எடுத்து மறுபடியும் மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 0 எடுத்து மேட்ச் பண்ணி 028 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி தொடர்ந்து நமக்கு மேட்ச் பண்ணிகிட்டே கொடுக்குறாங்களா. அப்போ வந்து மறுபடியும் பாருங்கள், இங்கே 137 அடிச்சிட்டாங்க. 137, அதுக்கப்புறம் வந்து 730. அப்போது நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த இடத்துலையும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இதில் வந்து ரொம்ப அதிகமாக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் வரணும். இப்போ வந்து இதில் என்ன நினைக்கிறேன்னா, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கலாம். ஏன்னா 3ஆம் நம்பர் வந்து திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வருது. உங்கள் கணக்கில் அதாவது பாருங்கள், நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் கூட நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 2 நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் 453, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே 53 நமக்கு என்ன பண்ணாங்க 563 மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். தொடர்ச்சியாக வந்து நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டு தான் ப்ளே பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் நமக்கு நாளைக்கும் அதில் வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 453, அதாவது 453, அதே மாதிரி 563 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, கட்டாயமாக நாளைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்காகவே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது. நமக்கு என்ன தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க, எல்லா நம்பரும் நமக்கு பார்த்துட்டே வாங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஆடக்கூடிய நம்பரில் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த 3ஆம் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு என்ன அடிச்சுக்கிறாங்கன்னா, இப்போ 563 அடிச்சிட்டாங்க. 563க்கு நமக்கு ஏற்கனவே வந்து ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 453 கொடுத்து, அந்த 453 நமக்கு என்ன பண்ணாங்க 563 மாற்றினாங்க. தொடர்ச்சியாக அந்த மாதிரி மாறிட்டு வருது. நீங்கள் ஒவ்வொரு ரிசல்ட்டும் பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் அடுத்து பாருங்கள் 160 கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்த மாதம் பாருங்கள் நமக்கு அடுத்து நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் 190. அதுமாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் நமக்கு நல்லா கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நமக்கு அப்படியே 2 நம்பரு 3 நம்பர் அப்படியே 2 நம்பர் அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு. அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள். இதிலே வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 8ஆம் நம்பர் அடிக்காங்களா 987. அடுத்து நமக்கு பாருங்கள் இங்கே 829, 2 நம்பர் அது மேட்ச் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு 9ஆம் நம்பர் அடுத்த ஒரு லாஸ்ட்டுக்கு ஒரு நம்பராக இதில் மேட்ச் ஆகுது பாருங்கள் 949. இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள் 402, 502 சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான் ஜஸ்ட் மிஸ், 4 நம்பர் மட்டும்தான். மற்றபடி அப்படியே தூக்கி அப்படியே வச்சுட்டாங்க. அதுலேயும் நமக்கு இங்கே அடுத்தது பாருங்கள், அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள்
82. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க 832 ஆடிட்டாங்க. அப்போ மறுபடியும் இந்த 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான நம்பர்கள் தான் பேசிக்காக ஆடிட்டு வராங்க. பட் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நாளைக்கான வின்னிங் நம்பரில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம். அந்த வகையில் நம்ம இப்போ வந்து நமக்கு இதில் மாறின ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 601 அப்படிங்கிறது மட்டும் தான் மாறி இருக்குது. மற்றபடி மாறல. ஏதாவது ஒரு ரிசல்ட்டு தான் நமக்கு மாறுதே தவிர மற்றபடி எல்லா ரிசல்ட்டும் நமக்கு மாறுறதில்லை. நமக்கு அது அப்படியே தான் வருது. சரியா? அப்போ நமக்கு நிறைய ரிசல்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் உதாரணமாக பார்த்துக்கலாம். நிறைய ரிசல்ட் உங்களுக்கு ஒரே மாதிரியான பாருங்கள். இங்கேயும் கூட நமக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு அடிக்கிறாங்க. 745 இங்கே பாருங்கள் 745. அடுத்து நமக்கு பாருங்கள் 475. தொடர்ச்சியாக நமக்கு நிறைய வின்னிங் நம்பர்ஸ் ஒரே மாதிரி தான் வருதுங்க பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் 702. அதே மாதிரி ஒரு ட்ரா கழிச்சு கூட மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க 170 அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 076. தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருது. பட் இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வந்திருக்கோம். யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்களில் நமக்கு இன்றைக்கி வந்து வரிசை இதில் பார்த்துடலாம், இங்கே பார்த்துடலாம். இங்கேருந்து நமக்கு பாருங்கள் ஒரே மாதிரியான நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான நம்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து 197, ரைட்டு வந்து 337, மறுபடியும் 7ஆம் நம்பர் தான் மறுபடியும் சி போர்டில் கிடச்சிருக்கு. அடுத்து 057, அதுவும் சி போர்டில் தான் 0 கிடச்சிருக்கு. அப்போ 0 மறுபடியும் எடுத்து வச்சு இங்கே 027ன்னு ஆடிட்டாங்க, 28ன்னு ஆடிட்டாங்க. அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்து இந்த எதுவுமே டச் பண்ணாமல் அடுத்து பாருங்கள் 137ன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. 137 கொடுத்து அதுக்கப்புறம் அதே 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பரில் நமக்கு என்ன வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 7ஆம் நம்பராக இருக்கணும். சரிங்களா? 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். 7ஆம் நம்பர் வரணும். சரிங்க. அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது நாளைக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 563ன்னு கொடுத்துருக்காங்க. 563க்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் நாளைக்கு என்ன வரலாம். நான் வந்து இதில் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம 2 கொடுக்குறோம். ஆல் போர்டில் 2 நம்பர், பிசி போர்டில் 2 நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி. அதாவது ஆல் போர்டில் 2 நம்பர் மட்டும் கொடுக்குறோம். அதே மாதிரி பிசி போர்டில் 2 நம்பர் கொடுக்குறோம். சரியா? இந்த பிசி போர்டு ஆல் போர்டு இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதில் வந்து நமக்கு சி போர்டில் கூட நமக்கு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம். ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு அதான் மேட்ச் ஆகிட்டு வருது. இங்கே எல்லா பக்கமும் நமக்கு சி போர்டில் தான் நமக்கு 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி நாளைக்கு நமக்கு 0க்கு 7 அப்படிங்கிற நம்பர், அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 வர இடத்துல மறுபடியும் இங்கே இடத்துல நமக்கு 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம். யாருக்காச்சும் சி போர்டில் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க. நாம் என்ன நினைக்கிறேன்னா ஏபியில் வந்து நமக்கு ஆல் போர்டில் வந்து 2 நம்பர் அப்படின்னா ஆல் போர்டில் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது. அதையும் நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நம்பரில் நமக்கு சி போர்டு 7ஆம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 7ஆம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது. நாளையை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதிகமாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம் கொண்டு வரோம். உங்கள் கணக்கு அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த நம்பர். அதே போல் 7ஆம் நம்பர் இப்போ வந்து நம்ம 2 நம்பர் வந்து எதிர்பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் என்ன கொடுக்கணும், ரொம்ப சிம்பிளாக கொடுக்க போகிறோம். ஆனால் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் கொடுக்குறோம் ஆல் போர்டில். அதே மாதிரி தான் பிசி போர்டுலேயும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு வந்து பிசி போர்டில் சி போர்டில் வந்து 7ஆம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற கணக்கு. சி போர்டில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். இந்த 2 நம்பருமே நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம். ஆல் போர்டு 75, பிசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 87 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். 2 நம்பருக்கான வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 0க்கான வாய்ப்புகள் நிறைய வரலாம். 0 யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். 0 ஏதோ 5ஆம் நம்பர் வரலைங்க எனக்கு 0 மேட்ச் ஆகுதுன்னா கூட 0 எடுத்துக்கலாம். 0க்கான வாய்ப்புகளும் நாளைக்கு கன்ஃபார்மாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 75 அதாவது 4 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். அதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிடணும். அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கணக்கு வருது. பட் உங்கள் கணக்கில் ஏதாவது இது மாதிரி வருதுன்னு பாருங்கள். ஏன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது சி போர்டில் 7ஆம் நம்பர் வரலாம், அல்லது பிசி போர்டில் கூட 7ஆம் நம்பர் வரலாம். சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு இடத்துல கூட வரக்கலாம். பி போர்டில் கூட 7ஆம் நம்பர் வச்சு 8ஆம் நம்பர் சி போர்டில் கூட வரலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் பிசி போர்டில் நம்ம வந்து 78, ஆல் போர்டில் 75. ஆனால் 7ஆம் நம்பருக்கான கன்ஃபார்மான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள்.